சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ட்விட்டர் பேஜ்லேருந்து இந்த ஒரு செய்தி விழுந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா கன்னட மொழியில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இளமை கால நண்பர் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து மறைந்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் இவர் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஊக்குவிப்பாராம். அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அவருக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தவரில் என்னுடைய நண்பர் குமார் முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கும்போது என்னால் மனசை ரொம்ப வலிக்குது. இறந்து வாழும் அவங்க குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கன்னடத்திலேயே அந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி அழகாக புரிந்துகிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி தாங்க. ஏன்னா நம்ம தான் நிறைய மொழிகள் படிக்கும்போது நமக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜிலாம் வந்ததுனால இதனுடைய டிரான்ஸ்லேஷன் நம்ம கேட்கும்போது உடனடியாக நமக்கு அதுக்கான பதிலும் கிடைக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு இந்த தகவலை நான் சொல்கிறேன். இன்னொரு நிகழ்வு இன்று பார்த்திங்கன்னா, தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியா முழுவதுமே, உலகம் முழுவதுமே சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழலை சந்திச்சுட்டு இருக்கும்பொழுது, பர்டிகுலராக இங்கே நமக்கு வந்து கேஸ் தட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துது. அதேமாதிரி நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் பயங்கரமான ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இது எந்த நிகழ்வில் போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுது. இந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு கால்வாய் இருக்குது, அதுலேருந்து தான் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அனுப்பப்படுது. அது வந்து ஈரான் வந்து அதை தடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து சில கண்ட்ரிகளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் இருக்குது. அதில் 2 கப்பல்கள் மூலமாக எண்ணெய்கள் வந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவலும் வந்திருக்கு நண்பர்களே.